கலா கதிர் மாற்றப்படுவது லைலத்துல் கதிருடைய இரவிலா அல்லது பராத்துடைய இரவிலா? கலா கதிரு பராத்துடைய இரவையிலே மாற்றப்படுவதாக பல ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இது சம்பந்தமான ஒரு தனியான ஒரு பதிவை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இந்த பதிவிலே இது சம்பந்தமான ஹதீஸ் ஆதாரங்களை நாங்கள் முன்வைத்து, இது சம்பந்தமாக பேசக்கூடிய அந்த ஹதீஸுகள் ஹசனுடைய தரத்தை சார்ந்தது என்பதற்குரிய பல மர்ஃபுவான ஹதீஸுகளையும், முர்ஸலான ஹதீஸ்களையும் நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதேபோன்று லைலத்துல் கத்ருடைய இரவிலே கலா கதிர் மாற்றப்படுவதாக இந்த சூரத்துல் கதிர் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கதிர் என்ற சூறாவிலே வரக்கூடிய தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் என்ற வசனத்துக்கு விளக்கம் எழுதும் பொழுது, லைலத்துல் கத்ருடைய இரவையிலே கலா கதிர் மாற்றப்படுவதாக அதிகமான தஃப்சீர் நூல்களிலே காணப்படுகின்றது. இப்பொழுது எமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சந்தேகம் வருகின்றது. கலா கதிர் மாற்றப்படுவது பராத்துடைய இரவிலா அல்லது லைலத்துல் கத்ருடைய இரவிலா கலா கதிர் மாற்றப்படுகிறது என்று சொல்லி எமக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகின்றது. இது சம்பந்தமாக அறிஞர்கள் மிக தெளிவாக இதற்குரிய விளக்கத்தை தந்திருக்கின்றார்கள். அல்லாமா இமாம் ஃபக்ருத்தீன் ராசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தப்சீருல் கபீரிலே அவர்கள் சொல்லியிருப்பதாகிறது, நாங்கள் இப்பொழுது சொன்னது போன்று அந்த கேள்வியை கேட்டுவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த பராத்துடைய இரவிலே தான் கலா கதிர் எழுதப்பட ஆரம்பிக்கப்படுகின்றது. அவ்வாறு எழுத ஆரம்பிக்கப்பட்ட அந்த கலா கதிர் ரமலானிலே லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் உரிய மலக்குமார்களிடம் அது ஒப்படைக்கப்படுகிறது என்பதான ஒரு விளக்கத்தை சொல்கின்றார்கள். அதாவது அல்லாஹு தாலா கலா கதிரை மனிதர்களை படைப்புகளை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னே அல்லாஹு தாலா கலா கதிரை ஏற்படுத்தி விட்டான். அந்த கலா கதிரிலே என்ன எழுதப்பட்டிருக்கின்றதோ அதுதான் நடைபெறும் என்பது ஹதீஸ்களிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த கலா கதிர் மாற்றப்படுவது என்பதற்குரிய விளக்கம் என்ன? அதாவது இவ்வாறு அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கலா கதிரை ஒவ்வொரு வருடமும் மலக்குமார்கள் அதை பார்த்து பிரதி பண்ணுகின்றார்கள். அவ்வாறு பார்த்து பிரதி பண்ண ஆரம்பிக்கக்கூடிய நாள்தான் இந்த பராத்துடைய இரவாக இருக்கின்றது. அவ்வாறு அந்த பராத்துடைய இரவிலே ஆரம்பிக்கப்பட்டது லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் அது உரிய மலக்குமார்களுக்கு ஒப்படைக்கப்படுகின்றது. அவ்வாறு ஒப்படைக்கப்படும் பொழுது அந்த மலக்குமார்கள் அடுத்த வருடம் வரை அதை அமுல்படுத்துவார்கள் என்பதாக பல தப்சீர் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே அந்த மலைக்கு பொறுப்பான மலக்குக்கு அந்த மழை பெய்யக்கூடிய விடயங்களும், ரிஸ்க் சம்பந்தமான மலக்குக்கு ரிஸ்க் சம்பந்தமான பொறுப்புகளும், அதே போன்று இந்த உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குக்கு அந்த வருடம் யார் யாரெல்லாம் உயிர் கைப்பற்றப்படுமோ அவர்களுடைய பெயர் லிஸ்டும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதாக அந்த சில ஹதீஸ்களிலே காணப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த பராத்துடைய இரவிலே தான் கலா கதிர் பிரதி பண்ண ஆரம்பிக்கப்படுகின்றது. அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டு அது லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் உரிய மலக்குமார்களிடம் பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இவ்வாறு அல்லாமா ஃபக்ருத்தீன் ராசி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய தப்சீருல் கபீரிலே சொல்லியிருப்பது போல, அதே போன்று இமாம் பகவி ரஹ்மஹுல்லா அவர்களும் அவர்களுடைய தப்சீரிலே இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். இதிலே பகவி இமாம் அவர்கள் இன்னொரு தகவலை பதிவு செய்கின்றார்கள். அதாவது இமாம் அபுல் லுஹா என்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக இந்த தகவலை பதிவு செய்கின்றார்கள். அதாவது அல்லாஹு தஆலா பராத்துடைய ஷாபான் மாதம் 15வது இரவிலே கலா கதிர்களை எழுத ஆரம்பிக்கின்றான். அதாவது எழுதும்படியாக கட்டளையிடுகின்றான். அவ்வாறு ஆரம்பித்ததை உரியவர்களிடம் லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் அது ஒப்படைக்கப்படுகிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த தகவலை இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய தப்சீரிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இதே போன்று இமாம் ஆலூசி ரஹிமஹுல்லா அவர்களும் அவர்களுடைய ரூஹுல் மஆனி என்ற தப்சீரிலே இந்த கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது லவ்ஹுல் மஹ்ஃபூரில் இருந்து பராத்துடைய இரவிலே ஒவ்வொரு உறுதியான விடயங்களையும் பிரதி பண்ண ஆரம்பிக்கப்படுகின்றது. அவ்வாறு ஆரம்பித்து அது லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் முடிக்கப்பட்டு அதிலே ரிஸ்க் சம்பந்தமான அந்த பிரதி மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. யுத்தங்கள் சம்பந்தமான
பிரதி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. அதே போன்றோ இந்த பூமி அதிர்ச்சிகள், அதே போன்றோ ஏனைய விடயங்களும் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. அதே போன்று இன்னும் ஒரு பிரதி, அமல்கள் சம்பந்தமான பிரதி, இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய மலக்கின் மூலமாக, அதாவது இந்த அடிவானத்துக்கு பொறுப்பான அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்குக்கு ஒப்படைக்கப்படுகின்றது. அதே போன்று இந்த மரணிப்பவர்களுடைய பேர் லிஸ்டும் அதுவும் வந்து அ மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம், அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது என்பதை சொல்லிவிட்டு, அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அந்த கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே இதிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த பராத்துடைய இரவிலே தான் அது பிரதி பண்ண ஆரம்பிக்கப்பட்டு, லைலத்துல் கத்ருடைய இரவிலே உரிய மலக்குமாரிடம் ஒப்படைக்கப்பட்டு, அவர்கள் அடுத்த வருடம் வரை அந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதுதான் இதனுடைய தெளிவாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு இந்த பிரதி பண்ணப்படக்கூடிய, இந்த மாற்றப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நல்லமல்கள் செய்வதன் மூலமாக, துஆக்கள் கேட்பதன் மூலமாக, சதக்காக்கள் கொடுப்பதன் மூலமாக, தான தர்மங்கள் கொடுப்பதன் மூலமாக, அந்த கலாகதிரிலே மாற்ற முடியுமான ஒரு வகை இருக்கின்றது. அவ்வாறான வகைகளை மாற்ற முடியும் என்ற காரணத்தினால் தான், இந்த பராத்துடைய இரவிலே அதிகமான அமல்கள் செய்து, நாங்கள் அவைகளை ஹயாத்தாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் விளங்கிக் கொள்வோமாக.